பாண்டிச்சேரிக்கு போகிற வழில ஒரு நல்ல ஹோட்டலில் நிப்பாட்டி, சரி எனக்கு பருப்பு வடை தாங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப மன கஷ்டத்தில் சரி இருக்கிற உளுந்த வடையே தாங்கன்னு சொல்லிட்டு அந்த அவுட்டர் லேயரை மட்டும் சாப்பிட்டுட்டு உள்ள லேயரை எப்போவுமே எந்த வடையாக இருந்தாலும் உள்ள லேயர் எங்கள் அம்மாவுக்கு தான் போகும். அப்புறம் நிறைய நொறுக்கு தீனி எல்லாம் அங்கே இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து என் டேஷ்போர்ட்டில் பதுக்கிட்டு போகிற வர வழியெல்லாம் அதையே சாப்பிட்டுட்டு பராக்கா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்தது மத்தியானம் வந்தாச்சு, புதுச்சேரி வந்தாச்சு, இறங்குங்கன்னொன்னு என்னது அதுக்குள்ளே வந்துட்டோமான்னு சொல்லி மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். என்ன வெயில், நல்லா வெயிலாக இருந்துச்சு. ஆனால் அந்த கடல் காற்று அடிச்சுக்கிட்டே இருந்ததுனால ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு எடுத்து முடிச்சுட்டு அதில் நிறைய வறுத்து அரைச்சாங்க. என்ன ருசியாக இருந்தது. இதனால் வீட்டில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், சூப்பராக சமைக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் வந்துட்டோம். ஊருக்கு வந்த பிறகு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக டயர்டாக இருந்தது. பட் அந்த டயர்டோடையே நாங்கள் வந்து அந்த பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிட்டு கொஞ்சம் நல்லா கிளம்பி எடுத்து வெளியே போவோமே நினைக்கிறேன். அவ்வளோ வேர்த்து விறுவிறுத்து எல்லாம் தொம்சமாயிட்டு அப்புறம் ஒரு கொண்டையை போடு என்னோட வெப்பனை எடுங்கிற மாதிரி நல்லா போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் போய் சேர்ந்தோம். அங்கே நிறைய சாப்பாடு ஃபங்க்ஷன் டிஜே பார்ட்டி அது இதுன்னு இருந்துச்சு. எல்லாத்தையும் நல்லா என்ஜாய்